சியர்வால் கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னங்க? இன்னைக்குள்ள நடைமுறைக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்து சியர்வால் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால அதை யூஸ் பண்றாங்க? அது வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்ல கம்மியா வருதா, இல்ல அதனால நிறைய அட்வான்டேஜ் இருக்கா? அதெல்லாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை பத்தி தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் உங்க இன்ஜினியர் கார்த்திக், எத்திகாஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து. இன்னைக்கு நிறைய பேர் புதுசா டெக்னிக் யூஸ் பண்ணி எதெல்லாம் காஸ்ட் வைஸ் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில வேலை பார்க்குறாங்க. இது யாருக்கு பொருந்தும்னா, அஸ் பர் இன்ஜினியரா இருந்தாலும் எதையாவது காஸ்ட் கம்மி பண்ணலாமா, இதுல எதுவும் குறைச்சு நம்ம கஸ்டமர்கிட்ட பேசலாமா அப்படிங்கிற மென்டாலிட்டியில ஒர்க் எடுக்கிறாங்க. அதே மாதிரி வீடு கட்ட கொடுக்குறவங்களும் இவ்வளவு காஸ்ட் பட்ஜெட் ஆகுது, இந்த பட்ஜெட்டை வந்து நான் எப்படி குறைக்கலாம், எந்த விதத்துல குறைக்கலாம், அதே நேரத்துல பில்டிங் வந்து எனக்கு எந்த விதத்திலையும் குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்லயும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்ப பில்டிங்ல குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, அதே நேரத்துல காஸ்ட் வைஸும் கம்மியா இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு நடைமுறைக்கு இருக்கிற சியர்வால் கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சியர்வால் கன்ஸ்ட்ரக்ஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பில்டிங் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கடைக்கால அதாவது நம்ம எர்த் ஒர்க் பண்ணி ஃபூட்டிங் போட்டு, ஃபூட்டிங்ல இருந்து நம்ம பிளிந்த் பீமுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம், அதாவது பிலோ சூப்பர் ஸ்ட்ரக்சர் முடிச்ச அப்புறம் அபோவ் சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்னென்ன பண்ணுவோம், பிரிக் ஒர்க் பண்ணி லிண்டலுக்கு மேல நம்ம மறுபடியும் பிரிக் ஒர்க் மேல ரூஃப் போட்டு நம்ம வந்து பில்டிங் பினிஷிங் லெவலுக்கு கொண்டு போய் கொடுப்போம். ஆனா இந்த பிரிக் ஒர்க் எதுவுமே இல்லாம கீழே வந்து பில்ட் வரைக்கும், அதாவது நம்ம காலமே கீழே காலம் போட்டு காலத்துக்கு மேல நம்ம டோட்டலா ஃபுல்லா டைப் பண்ணி அந்த பீமுக்கு மேலேயே ராட் அவுட், அதாவது ரீட்டைனிங் வால் நீங்க பார்த்திருப்பீங்க, ரீட்டைனிங் வால் மாதிரியே நமக்கு காலத்துக்கு மேலேயே நம்ம ராடை வந்து இன்செர்ட் பண்ணி அந்த ராடு ஃபுல்லா மேல நமக்கு டாப் எண்ட் நம்ம ரூஃப் ஹைட் வந்து என்ன வரைக்கும் கொடுத்துருக்கோமோ அது வரைக்குமே அந்த வால் வந்து ஃபுல்லாவே காங்கிரீட் வாலாவே வந்துடும். அந்த காங்கிரீட் வால் வந்து நமக்கு சுத்தி செவரு எந்த செவருமே இல்லாம ஃபுல்லாவே காங்கிரீட் வாலா மட்டுமே இருக்கும். இந்த வால்க்கு வந்து நம்ம சியர்வால் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோம். ஆக்சுவலா இது வந்து ப்ரீகாஸ்ட் ஸ்ட்ரக்சர்லயும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆக்சுவலா ரெண்டும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரே வித்தியாசம் தான். அந்த ப்ரீகாஸ்ட் பில்டிங்கை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து முன்னாடியே இதே மாதிரிதான் ஃபுல்லா பக்கா பிளானிங் பண்ணி உங்களுக்கு காங்கிரீட் வாலே உங்களுக்கு லே பண்ணிடுவாங்க. ஒரு இடத்துல லே பண்ணி அதை கொண்டு வந்து கிரேன் மூலியமா இங்க வந்து எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அந்த வால், இது வந்து நார்த் சைடு வால், இது சவுத் சைடு வால், இது வந்து வெஸ்ட் சைடு வால், இது ஈஸ்ட் சைடு வால்னு சொல்லி அந்த வாலை அந்த இடத்துல வந்து நிறுத்தி அதுக்கு மேல இன்சர்ட் பண்ணி நமக்கு அதுக்கு மேல நீட்டி இருக்கிற ராட்ல நமக்கு வந்து ரூப்போட ராடையும் டைப் பண்ணி அந்த இடத்துல மட்டும் காங்கிரீட் போட்டு டேக் பண்ணுவாங்க. இது வந்து ப்ரீகாஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் யூஸ் ஆகும். ஆக்சுவலா இது வந்து நம்ம சைட்ல நம்மவே அந்த இடத்துல நம்ம சென்டரிங் அடிச்சு, ஆக்சுவலா நமக்கு எப்படி நம்ம பிளிந்த் சென்டரிங் அடிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வால் ஃபுல்லாவே சென்டரிங் அடிச்சு எந்தெந்த இடத்துல லைட் பாயிண்ட் வருது, எந்த இடத்துல சுவிட்ச் பாக்ஸ் வருது, எங்க சிம்னி பாக்ஸ் வருது, எங்க நம்ம டைவர்டர் வருது, எங்க நம்ம வந்து கிளாஸ் அவுட்லெட் வைக்கிறோம், எல்லாமே முன்னாடியே ப்ரீ பிளானிங்கா பண்ணி அந்தந்த இடத்துல நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்டா இருக்கட்டும், சுவிட்ச் பாக்ஸா இருக்கட்டும். இப்ப மெட்டல் பாக்ஸ் தான் இது எப்படி பண்ணுவாங்கன்னா, மெட்டல் பாக்ஸ் காங்கிரீட் மேல இருந்து போர் பண்ணும்போது கீழே வந்துருமோங்கிற மாதிரிலாம் மெட்டல் பாக்ஸ் அந்த ஸ்டீல் ராட்லயே பில்ட் வச்சிருவாங்க. அது எந்த விதத்துலயுமே அந்த மெட்டல் பாக்ஸ் கீழே இறங்காத அளவுக்கு ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாம் பார்த்து சேஃபா காங்கிரீட் போட்டு உங்களுக்கு சியர்வால் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுக்குறாங்க. இது வந்து இப்ப மேக்சிமம் கோயம்புத்தூர்ல இருந்து வந்து பண்ணி விடுறாங்க. இப்ப திருச்சியில நம்மளோட சமயபுரத்துல பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒர்க். இந்த ஒர்க்கோட பிளஸ் பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு நம்ம நார்மலா பண்ற பில்டிங்க்கும் இந்த பில்டிங்க்கும் உள்ள வித்தியாசம் டியூரேஷன் தாங்க. டைம் டியூரேஷன் நம்ம நார்மலா பண்ற பில்டிங்க்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6ல இருந்து ஒரு 10 மந்த் 11 மந்த் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் முடிக்கிறதுக்கு ஆகுதுன்னா, இந்த பில்டிங் வந்து நமக்கு வந்து மேக்சிமம் ஒரு 45 டேஸ்ல இருந்து 50 டேஸ்ல முடிஞ்சிடும். மாதிரி இதோட ஒர்க் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கில்டு லேபரை வச்சு மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர அன்ஸ்கில்டு லேபரை வச்சு இதுல யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க சென்ட்ரிங் பால் பெண்டிங் ஒர்க் ஆகட்டும், சென்ட்ரிங் ஒர்க் ஆகட்டும், ப்ராப்பரா கரெக்டா அடிக்கணும். இதுல எல்லாமே அந்த லாக் ஆன் சிஸ்டம் யூஸ் பண்ணி பண்றதுனால லாக் ஆன் சிஸ்டம் எந்த இடத்துலயும் நம்ம வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணுமே தவிர அந்த இடத்துல நமக்கு லைட்டா பல்கானாலோ அது டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும்.
அதே மாதிரி இதுல வந்து நம்ம நார்மல் பில்டிங்கை பொறுத்தளவுக்கு நமக்கு காலம் சைஸ் வந்து 1.25 இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ்ல ஒரு 12 mm ராடு 16 mm ராடு நம்ம காலத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த பில்டிங்ல இங்க நார்மலா 8 mm ராடு நீங்க காலத்துக்கு 4 நம்பர் யூஸ் பண்ணாலும் போதும், இல்ல 10 mm ராடு 4 நம்பர் யூஸ் பண்ணாலும் போதும். உங்களுக்கு சுத்தி ரீட்டனிங் வரனால கம்பி சுத்தி வரனால பில்டிங் எந்த விதத்தையும் கொலாப்ஸ் ஆகாது. ஆனா இந்த பில்டிங்ல பொறுத்தளவுக்கு சேர்வால் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தளவுக்கு நீங்க ஸ்டெப்ஸா இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் லைனா இருக்கட்டும், பிளம்பிங் லைனா இருக்கட்டும், உள்ள வர ஸ்லாப்டா இருக்கட்டும், சன்சைடா இருக்கட்டும், எல்லாமே நீங்க முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்டா நீங்க ப்ராப்பரா கொண்டு வரணும். இன்க்ளூடிங் ஸ்டார்கேஸ் முனக்கொண்டு. இது நீங்க பிளானிங் இல்லைன்னா நம்ம இந்த பில்டிங் வந்து டோட்டலா கொலாப்ஸ் ஆயிரும். இதை வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது. இதுல அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணுவோம்ல, இன்னர் பிளாஸ்டிங். இதுக்கு பிளாஸ்டிங்கே தேவையில்லைங்க. டைரக்டா நம்ம பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிடலாம். பட்டி பார்த்துட்டு பெயிண்டிங் பண்ணலாம். பட்டி பாக்குற செலவு தான் நமக்கு தவிர பிளாஸ்டிங் செலவு நமக்கு மிச்சமாகும். டியூரேஷனும் கம்மி. இன்னொன்னு இதுக்கு எர்த்குவாக்கும் நமக்கு ரெசிஸ்ட் பண்ணும். உங்களுக்கு பில்டிங் வந்து ஃபுல்லா காங்கிரீட்ல போறதுனால சேஃப் வந்து நல்லா இருக்கும். பில்டிங் வந்து சேஃப் வந்து நல்லா இதா இருக்கும். இது டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா பில்டிங் உள்ள ஹீட் வந்து நார்மல் பில்டிங் கம்பேர் பண்ணும்போது ஒரு 3ல இருந்து ஒரு 5 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் நமக்கு பில்டிங்ல ஹீட் வந்து கண்டிப்பா இருக்கும். இது வந்து நம்ம 1300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல பில்டப் பண்றவங்களுக்கு இந்த பில்டிங் நம்ம யூஸ் பண்றதுக்கு காஸ்ட் வைஸ் எக்கனாமிக்கலா நமக்கு ஒரு 20ல இருந்து 30% வரைக்கும் நம்ம எக்கனாமிக்கலா யூஸ் பண்ணலாம். சேம் தான் ஆக்சுவலா நீங்க நார்மல் பண்ற பில்டிங்க்கும் இந்த பில்டிங்க்கும் ஒன்னும் அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்காது தவிர, ஆனா காஸ்ட் வைஸ் எக்கனாமிக்கலா முடியும். ரெண்டாவது பில்டிங் சேஃபா இருக்கும். இது டைம் ரியாக்ஷன் வந்து குயிக்கா முடிச்சுட்டு வெளில வந்துடலாம். இதுதாங்க அந்த சேர்வால் கன்ஸ்ட்ரக்ஷன். இது மாதிரி பயனுள்ள தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.